பிரைஸ் காட். வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று பரிசுத்த வேதகமும் தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பான தேவஜனமே, நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு சர்ச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது கட்டி முடிக்கப்பட முடியவில்லை. ஸோ அந்த காரியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று பரிசுத்த வேதகமும் தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பான தேவஜனமே, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வேதனையை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வியாகுலங்களை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குகிற தேவன். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய போராட்டங்கள், இவ்வளவு நாட்கள் வடித்த கண்ணீர், ஒருவேளை கணவன் குடிப்பழக்கத்தினாலோ இல்லை வேற ஏதோ தேவையில்லாத பழக்கத்தினாலோ இருக்கிற பிரச்சனையால அனுதினமும் நீங்க கண்ணீரை வடித்து கொண்டே இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பிள்ளைகளால் ஏற்பட்ட ஒரு காரியம், இல்லை ஒரு வியாதினால் ஏற்பட்ட காரியம், இல்லைன்னா அந்த கடனால் ஏற்பட்ட காரியத்தினால நீங்கள் தினந்தோறும் அழுது கொண்டே இருக்கலாம். உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். வேதம் சொல்கிறது, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் இயேசு உங்கள் பிரச்சனைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் பாடுகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசு உங்கள் பிரச்சனைகளை அறிகிற தேவன், உங்கள் பாடுகளை அறிகிற தேவன், உங்கள் வேதனைகளை அறிகிற தேவன். நிச்சயமாக ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஜெபம் ஒன்றுதான் விடுதலையை செய்ய முடியும். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஒரு வேதனையோடு இருக்கிறீர்களா? ஒரு பாடோடு இருக்கிறீர்களா? இல்லை ஒரு கடன் பிரச்சனை, ஒரு தீராத ஒரு வியாதி, இல்லை குடும்பத்துக்குள்ளாத ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இன்னைக்கு நீ பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? உங்க பாதிப்பை இயேசு அறிந்திருக்கிறார். அந்த பாதிப்பிலிருந்து இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடுங்கள். என் அன்பான தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை அறிகிற தேவன் நீர். ஆண்டவரே, எங்கள் போராட்டங்களை அறிகிற தேவன் நீர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளோ வருடங்களாக கண்ணீரை வடித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, என் வேதனையை யார் அறிவார்? என் பிரச்சனைகளை யார் அறிவார்? என் போராட்டங்களை யார் அறிவார்? ஒவ்வொரு நாளும் நாங்கள் கலங்கி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை, தூங்க போனால் கூட சரியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு பாரம். ஆனாலும் ஆண்டவர் நீர் விடுதலை செய்ய கூடும். ஆண்டவரை, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரை, கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரை, இந்த பிரச்சனையிலிருந்து அந்த ஆண்டவரை, அந்த ஜனங்களை விடுதலை செய்ய உம்மால் மட்டும்தான் கூடும். ஆண்டவரை, இப்பொழுது ஆண்டவரை, வேதனையோடு இருக்கிற அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் மேலும் தேவ கரம் இறங்குவதாக, ஒரு விடுதலையின் கரம் இறங்குவதாக, ஒரு அற்புதத்தின் கரம் இறங்குவதாக. சாத்தான் கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் இப்பொழுது ஒரு விடுதலை வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு விடுதலை 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 விடுதலை. அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ கிருபை இப்பொழுது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த கண்ணீரின் பிரச்சனைகள் மாறுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, மதுபான பழக்கத்திற்கும் தேவையில்லாத பழக்கத்திற்கும் அடிமையா இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் அந்த சகோதரி, அந்த சகோதரன் கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவ்வளவு கடன் பிரச்சனையுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறேனோ, எப்படி இந்த கடத்திலிருந்து மீண்டு வர போகிறேன் என்கிற பிரச்சனை பாடோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரை, இப்பொழுது அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, சாத்தானுடைய போராட்டங்கள், பில்லி சூனிய போராட்டங்கள், மந்திரவாத போராட்டங்கள், குடும்பத்துக்கு விரோதமான போராட்டங்களை தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை, தேவ கரம், தேவ அற்புதத்தின் கரம் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஆவியோட வல்லமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. எல்லா போராட்டங்களில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, போராட்டம் மாறும்
மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன். போராட்டங்கள் மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வேதனைகள் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு சுகம் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு தீராத வியாதினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அது ஒரு கேன்சர் நோயாக இருக்கலாம், இல்ல கை காலில் ஏற்பட்ட ஒரு வலியாக இருக்கலாம். எந்த நோயா இருந்தாலும் இயேசு உங்களை சுகப்படுத்துவார். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு இயேசு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய போராட்டங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டு இருக்கலாம், உங்களுடைய பாவங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்துக் கொண்டு இருக்கலாம். இயேசு சமூகத்தில் அது கொடுக்கிற வேலையில், அது ஒப்பு கொடுக்கிற வேலையில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போராட்டங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா காரியங்கள் மாறுவதாக, சாத்தான் கொண்டு வந்த எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தால் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையில் வேதம் சொல்கிறது அல்லவா? ஆண்டவரை விடுதலை செய்கிற தேவன் நீர் அல்லவா? எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் அல்லவா? எங்கள் பாடுகளை மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா? உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பார்த்தல் பிரகாசம் அடைந்தால் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு மனிதனையும் அல்ல ஆண்டவரே, எந்த ஒருவரையும் அல்ல ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை இப்பொழுதே கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பாடுகளும் மாறி போவதாக, எல்லா பிரச்சனைகளும் மாறி போவதாக, எல்லா போராட்டங்களும் மாறி போவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே, அந்த அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் நீ செய்வதற்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இயேசு எல்லாவற்றையும் அறிகிற தேவன். நிச்சயமாக உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் என்னுடைய நம்பரை நான் கொடுக்கிறேன். என்னோட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த நார்த் இந்தியா முழுவதிலும் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய தேசம் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். நம் தேசம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். எழுப்புதல் ஒன்றிய மாற்றங்களை உருவாக்க முடியும். எழுப்புதல் வர வேண்டும் என்றால் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் எந்த ஒரு எழுப்புதலையும் தேசத்தில் நாம் பார்க்கவே முடியாது. மனம் திரும்புவதற்காக ஜெபிங்கள். என் தேசம் மனம் திரும்ப வேண்டும். என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் என் ஜனம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக தான் தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தையும் ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கார். என் அன்பான தேவஜனமே, என்னோட இணைந்து ஜெபிங்கள். தேசம் ரட்சிக்கப்படட்டும், தேசம் மனம் திரும்பட்டும், தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் வர வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக வருகிற நாட்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய தேசத்துக்குள்ளாக வர வேண்டும். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் எந்த விதமான போராட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், தேசத்துக்கு தேசம் விரோதமான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய மணிப்பூரிலும் இப்பொழுது பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது கடைசி காலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. நம்முடைய ஜனங்கள் ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் கொண்டு வர முடியும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தான் தேவன் பெரிய எழுப்புதல் தேசத்தில் கொண்டு வர முடியும். அன்றைய நினைவே மக்கள் கூடி ஜெபித்த போதுதான் அந்த நினைவே ரட்சிக்கப்பட்டது. நினைவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த நினைவே ரட்சித்த தேவன் நம்முடைய தேசத்தை ரட்சிக்க மாட்டாரா? அந்த தேசத்தில் ஒரு மன்னிப்பை கொண்டு வர மாட்டாரா? நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இன்றைக்கு திருச்சபைகள் மறந்துவிட்டது. ஊழியங்கள் மறந்துவிட்டன. குடும்பங்கள் மறந்துவிட்டன. ஜெபங்கள் இன்றைக்கு அது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. ஜெபம் என்பது வியாபாரம் அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு இடைப்படுவது, தேவனோடு பேசுவது. இன்றைக்கு தேவனோடு பேசுகிற அந்த ஜெபம் தான் தேவை. வியாபார ஜெபம் இன்றைக்கு தேவனுக்கு அருவருப்பான காரியமாக இருக்கிறது. இந்த வியாபார ஜெபங்கள் தேசத்துக்கு அது ஒரு பாவத்தை கொண்டு வரும், ஒரு சாபத்தை கொண்டு வரும். எழுப்பதை நிச்சயமாக கொண்டு வராது. நாம் இணைந்து ஜெபிப்போம். தேசத்தில் உண்மையாக உழைக்கிற, உண்மையாக ஊழியம் செய்கிற, உண்மையாக ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்பப்பட வேண்டும். அந்த ஒரு தரிசனத்தோடு தேசம் முழுவதற்கான ஜெபிப்போம். தேசம் தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளட்டும். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை காணட்டும். பெரிய ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக தான் தேசத்தில் ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதல் மழையை ஊற்றப்பட வேண்டும். இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிய விரும்புகிறேன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நம் தேசம்
பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் ஒன்றே பெரிய ஒரு எழுப்புதலை மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாம் ஜெபிக்க தான் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேசம் சந்திக்க போகிறது. என் அன்பான தேவ ஜனமே, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பயணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். நீங்களும் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.